மம்மி, பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆண்டி பேரு புஷ்பா தானே? ஆமா, புஷ்பா தான். இப்ப அவளுக்கு என்ன? அப்பாவுக்கு தெரியவே இல்ல மம்மி. அவர் போன்ல டார்லிங் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா குழங்கு பையன் அவன இப்படி மாத்தி விட்டானே. இவ வேற சோத்துல விஷம் வச்சு நம்மள கொல்லாம விட மாட்டாளே. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் பண்ணதுன்னே தெரியலையே. தூங்கி எந்திரிச்சா நல்லா வயிறு முட்டை சாப்பிடுறோம். சாப்பிட்டு முடிச்சு திரும்பவும் படுத்து தூங்கிடுறோம். திரும்ப எந்திரிச்சா திரும்ப வயிறு முட்டை சாப்பிடுறோம். இப்படி என்னதான் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் பசியும் வராம இருக்க மாட்டேங்குது, தூக்கமும் வராம இருக்க மாட்டேங்குது. என்ன பொழப்பு இது? காதலனும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன்னா. அப்புறம் என்னாச்சு? பாஸ் பண்ணிட்டியா? கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருந்ததுனால ஃபெயில் ஆகி போயிட்டேன். இனி அடுத்த அட்டம்ப்டுக்கு அடுத்த பிப்ரவரி மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில மட்டும் ஏன் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது? ஒருவேளை நம்ம வாழ்க்கை வட்டம் ரொம்ப பெருசா இருக்குமோ? நானும் ஒரே பாட்டுல ஓவர் நைட்ல பெரிய ஆள ஆகலான்னு பாக்குறேன். இப்படி வட்டத்தை பெருசா போட்டு வாழ்க்கைய முடிச்சு விட்டானோல. ஏ தாய் கிழவி, நீ எல்லாம் ஒரு தாயா? பெத்த பிள்ளைய சாப்பிட விடாம இறுக்கி புடிச்சுக்கிட்டு நீ மட்டும் லபக்கு லபக்குன்னு கொட்டிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? அப்புறம் சின்ன பிள்ளைனா எனக்கும் பசிக்கும்ல, என்ன விடு. ஏ பியதில போவான். ஐயோ, விடமாட்டேங்கிறாளே.